Hi students, this is part 2. Part 2 of chapter 12 HTML adding multimedia elements and forms. So in part 1 we have seen how to add multimedia elements like image, audio, video in your web page. And in this part of the video we are going to see how to create forms. Forms are the way which we can interact with some information. நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கோ இல்லை நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணுறக்கோ யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஃபார்ம்ஸ். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க நார்மல் டே டு டே லைஃப்பில் அப்ளிகேஷன் ஃபார்ம், காலேஜ் அட்மிஷனுக்கு எப்படியெல்லாம் ஃபில் பண்ணுறீங்க? சும்மா டெக்ஸ்ட் ஃபார்மில் எழுதுறீங்களா, லெட்டர் மாதிரி எழுதுறீங்களா, உங்களோட இன்ஃபர்மேஷன் இல்லை இல்லையா, அது பாக்ஸ் மாதிரி இருக்கும். நான் 2 ஃபார்ம்னாலே அதில் நிறைய பாக்ஸாக இருக்கும். சிலதுலலாம் நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம என்ட்ரு பண்ணணும், சிலதுலலாம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. இதுதான் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறோம். ஐ வில் ஷோ யூ அன் அவுட்புட். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்ம், ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா என்ட்ரி ஃபார்ம். இது வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ண HTML க்ரியேட் பண்ணுது. இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்கா, ஸ்டூடெண்ட் நேம், இது வந்து லேபிள்னு சொல்லலாம், டெக்ஸ்ட்டுன்னு சொல்லலாம். இது பக்கத்தில் ஒரு பாக்ஸ். இப்போ இதுக்குள்ளே நான் டைப் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ABC. நான் ஏதாவது ஒரு நேமை என்டர் பண்ணுறேன். இந்த எங்கே நம்ம இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணுறோமோ டைப் பண்ணுறோமோ அந்த பாக்ஸை என்னன்னு சொல்லுவோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ், TEXT, டெக்ஸ்ட் பாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாக்ஸோட நேம் நான் அதைவே உள்ளே டைப் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ். தென் இது வந்து இமெயில். இது என்னது, இதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், சாரி ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். I shall open it again. இதுக்குள்ளே அதே மாதிரி we are typing something, ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கலாம். இது டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ 2 சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, 2 ஆப்ஷன் சர்க்கிளில் கொடுத்துருக்கோம். இது வந்து ரேடியோ பட்டன் ஆர் யூ கேன் சே ஆப்ஷன் பட்டன். இதில் நம்ம ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். இன்னொன்று சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஏற்கனவே சூஸ் பண்ணது டிசேபிள் ஆகிடும். இது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறத ரேடியோ பட்டன் ஆர் ஆப்ஷன் பட்டன் அப்படிங்கிறோம். தென் அடுத்தது சப்ஜெக்ட்ஸ்னு கொடுத்து இங்கே ஸ்கொயர் பாக்ஸில் கொடுத்துருக்கா, இங்கே என்ன பண்ணோன்னா நம்ம கிளிக் பண்ணால் அது ஒரு டிக் மார்க் வரும். ஸோ இது என்னன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்க பாக்ஸஸை செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எத்தனை ஆப்ஷன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஆப்ஷன் பட்டனுக்கும் இந்த செக் பாக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆப்ஷன் பட்டனுங்கிறது சர்க்கிளாக இருக்கும், செலக்ட் பண்ணால் டாட் உள்ள அப்பேர் ஆகும். இங்கே ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண முடியும். இந்த செக் பாக்ஸில் இந்த குரூப்பில் நம்ம எத்தனை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணால் ஒரு டிக் மார்க் அப்பேர் ஆகும். இப்போ இதை ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணோன்னா நீங்கள் ஜஸ்ட் அதுக்குள்ளேயே வச்சு கிளிக் பண்ணால் அது கேன்சல் ஆகிடும். பட் இங்கே எப்படி கேன்சல் பண்ணுவோம், வேறு ஏதாவது ஆப்ஷன் டிக் பண்ணால் அந்த ஆப்ஷன் கேன்சல் ஆகிடும். தென் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகிடுக்கா, இந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸை வந்து யூஸ்வலாக லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்தா அதை லிஸ்ட் பாக்ஸ்னு சொல்லுவோம். இங்கே எப்படின்னா ஒரு ஆப்ஷன் தான் டிஸ்பிளே ஆகுது அந்த லிஸ்ட்டில், அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணால் தான் மற்ற ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ். திஸ் கைண்ட் ஆஃப் பாக்ஸ் இஸ் கால்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ். தென் இது வந்து கமெண்ட்ஸ். இப்போ ஏதாவது இதுக்குள்ளே மல்டி லைன் கமெண்ட்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு லைன் தான் டைப் பண்ணுவோம். இந்த கமெண்ட் இங்கே இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள், இது வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ். எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் நம்ம இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிக்கலாம். இது வந்து டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். தென் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனில் ஓகேனா நம்ம யூஸ்வலாக ஓகே கேன்சல் இல்லைன்னா கேன்சல் கொடுப்போம். இங்கே அதுக்கு பதிலாக நான் சப்மிட் கொடுத்துருக்கேன். ஃபைல் நாட் ஃபவுண்டுனா ஐ ஷால் எக்ஸ்பிளைன் திஸ் ஒய் ஐம் கெட்டிங் திஸ். இல்லைன்னா அது போய் கிளியர் இருந்தது இல்லையா, கிளியர் கொடுத்தா கேன்சல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கமாண்ட் பட்டன்ஸ்னு சொல்லுவோம். Now we shall go into the lesson. அந்த நோட் பேடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி க்ரியேட் ஆகிருக்குங்கிறத. ஃபைல் ஓப்பன், டோன்ட் சேவ், ஆல் ஃபைல்ஸ், C12 ஃபார்ம்ஸ். இப்போ பாருங்கள் HTML எப்படி க்ரியேட் ஆகிருக்குன்ட்டு.
as usual, wait, I shall make the size சின்னது பண்ணிக்கலாம். head section as usual HTML head section title /head க்ளோஸ் பண்ணியாச்சு. பாடி டேக் ஓப்பன் பண்ணி அந்த நடுவில் ஸ்டூடெண்ட் டேட்டா என்ட்ரி ஃபார்ம்னு வந்தது இல்லையா ஒரு ஹெட்டிங், அதை வந்து h3/h3க்குள்ளே கொடுத்துருக்கேன். சென்டரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அலைன் ஈக்குவல் டு சென்டர் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நமக்கு வேணுங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். தென் ஃபார்ம்ஸ் அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆச்சு இல்லையா அந்த ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணணும்னா ஃபார்ம் டேக். தென் அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நடுவில் வேணுங்கிற இந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது இல்லையா, டெக்ஸ்ட் பாக்ஸு, ஆப்ஷன் பட்டன், ரேடியோ பாக்ஸு, அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் வரக்கு தான் இந்த நடுவில் இருக்கிறது. தட் ஐ வில் எக்ஸ்பிளைன். லாஸ்ட்டில் /ஃபார்ம் கொடுத்து க்ளோஸ் பண்ணும். இந்த ஃபார்ம் /ஃபார்முக்கு நடுவில் தான் நம்ம அந்த பாக்ஸஸில் க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள டேக் கொடுக்கணும். அதெல்லாம் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு, செக் பாக்ஸ், ஆப்ஷன் பட்டன், அதெல்லாம் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் நடுவில் கொடுக்கணும். இப்போ இந்த ஃபார்ம் டேக்கில் மெயினாக ஆக்ஷன் அப்படிங்கிற ஆட்ரிபியூட், தென் மெத்தட் அப்படிங்கிற 2 ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாட் ஆர் த 2 மெயின் ஆட்ரிபியூட் வி ஆர் யூஸிங் வித் ஃபார்ம் டேக்? ஆக்ஷன் அண்ட் மெத்தட். ஆக்ஷனில் நம்ம என்ன கொடுக்கணும்னா, இப்போ நம்ம இந்த ஃபார்மில் என்ட்ரு பண்ணுற இன்ஃபர்மேஷனில் ஏதாவது ஒரு சர்வர் ஒரு ஃபைல் போய் ஸ்டோர் ஆகும். அந்த URL கொடுக்கணும். எங்கே அனுப்பணுமோ இந்த இன்ஃபர்மேஷனில் எந்த சர்வருக்கு அனுப்பணுமோ அந்த URL கொடுக்கணும். இப்போ ப்ரீவியஸாக வந்து நம்ம லோக்கல் சிஸ்டம்லேயே ஸ்டோர் பண்ணால் வரும். இப்போ வந்து அது பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து நம்ம டி ட்ரைவ்லேயே கம்ப்யூட்டர் கிளாஸஸில் 11B1 ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். அந்த ஃபைலில் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆல்ரெடி இல்லைங்கிறதுனால தான் ஃபைல் நாட் எக்ஸிஸ்டிங்னு எரர் வரும். ஓகே, அந்த பட் யூஸ்வலாக நம்ம லோக்கல் ட்ரைவில் கொடுத்தா அது சர்வராக இருந்தால் தான் அது உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஆக்சுவலி நம்ம இங்கே ஒரு சர்வர் ப்ரோக்ராமோட நேம் இங்கே கொடுக்கணும், அதனோட URL கொடுக்கணும். அந்த சர்வர் ப்ரோக்ராம் வந்து ஏதாவது ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோ, PHP, Perl அந்த மாதிரி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் நேம் தான், அதனோட URL தான் இங்கே கொடுக்கணும். மெத்தட் அப்படிங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, அந்த URLக்கு இந்த இன்ஃபர்மேஷனில் எப்படி அனுப்பணும். இப்போ மெத்தட் ஈக்குவல் டு கெட்டுன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் இல்லைன்னா கெட், இது 2ல் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். போஸ்ட்டுனா நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனில் பேக்கெட்டாக அந்த URLக்கு போய் சேரும். கெட் அப்படின்னு கொடுத்தா அந்த URL கொடுக்குறோம் இல்லையா, அந்த URL கொடுக்குறப்போ வெயிட் ஐ வில் ஷோ யூ. கெட்டுக்கு போஸ்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா ஸ்டூடெண்ட்ஸ், போஸ்ட்டுன்னு கொடுக்குறப்போ தனித்தனியாக அனுப்பும் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம், அங்கே போய் ஸ்டோர் ஆகிடும். கெட்டுன்னு கொடுக்குறப்போ இந்த URL இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் ஆகிடும். இந்த இன்ஃபர்மேஷனில் அட்டாச் ஆகி அந்த சிஸ்டம்க்கு போயிடும். ஒரு ஸ்ட்ரிங்கு, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங்னு சொல்கிறோம். இங்கே கொடுக்குற ஐ வில் ஷோ யூ. இப்போ கெட்டுன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன், Ctrl+S. இப்போ இந்த ஃபைல் நேம் வந்து c12.h2exe இருக்குது. ஃபைல் சேவ் கொடுத்தாச்சா, ஃபைல் சேவ் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஃபோல்டர் c12h2 இதுதான் அந்த ஃபைல் நேம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனில் இங்கே டைப் பண்ணுறேன், ABC இமெயில் ஏதாவது ஒன்று டைப் பண்ணலாம். டெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருந்தா நம்ம கொடுக்கறது தெரியாது, இங்கே விசிபிளாக இருக்காது. பாஸ்வேர்டு அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் ஆப்ஷன் பட்டன் சூஸ் பண்ணுறேன். செக் பாக்ஸ் எத்தனை சூஸ் பண்ணலாம், 2 செக் பாக்ஸஸ் சூஸ் பண்ணியாச்சு. ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸில் ஐம் சூஸிங் ஒன்லி 1 ஐட்டம். தென் கமெண்ட்டில் ஐம் டைப்பிங் சம்திங். தென் சப்மிட். கிளியர்னா நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனில் கேன்சல் பண்ணணுன்னா கிளியர் கொடுப்போம். இப்போ நான் சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வருது, ஏன்னா அந்த ஃபைல் இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் பாருங்கள் எப்படி இந்த URL கூட அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள். நேம் ஈக்குவல் டு ABC, மெயில் ஈக்குவல் டு, ஜெண்டர் ஈக்குவல் டு, சப்ஜெக்ட் ஈக்குவல் டு, தென் டெக்ஸ்ட் ஏரியா அண்ட் ஏரியா ஈக்குவல் டு, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் சப்மிட் ஈக்குவல் டு சப்மிட், இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இந்த URL கூட அட்டாச் ஆகிடும். அதுதான் போஸ்ட் மெத்தட். ஸோ போஸ்ட் மெத்தடில் கெட் மெத்தட்னு கொடுத்தா நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு ஸ்ட்ரிங்காக அந்த URL கூட அட்டாச் ஆகிடும். போஸ்ட் மெத்தட்னு கொடுத்தா
அந்த நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் அந்த டைரெக்டாக அந்த யூஆர்எல்க்கு போய் சேர்ந்துடும். இப்போ இந்த இது வந்து யூஆர்எல் கிடையாது, இது வந்து சும்மா சிஸ்டமில் இருக்க ஃபைல் நேம், அதனால தான் நமக்கு எரர் வந்தது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபார்ம் attribute இஸ் யூஸ் டு கிரியேட் த ஃபார்ம் எலிமெண்ட்ஸ். அந்த ஃபார்ம் attributeல என்னென்ன ஃபார்ம் டேக்கில் என்னென்ன attributes கொடுக்கணும்? ஆக்ஷன் attribute, another is மெத்தட் attribute. ஆக்ஷன் attribute என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நம்ம கொடுக்குற இந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எங்கே போய் சேரணும். மெத்தட் attribute என்ன கொடுக்குதுன்னா, எப்படி போய் சேரணும். எங்கே ஆக்ஷனுங்கிறது எங்கே, மெத்தடுங்கிறது எப்படி. ஸோ வேர் த இன்ஃபர்மேஷன் ஷுட் பி சென்ட், தட் யூஆர்எல். ஆக்சுவலி அது சர்வர் ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமாக இருக்கும், சர்வர் ப்ரோக்ராமாக இருக்கும். ஜாவா, பர்ல், ஜாவா ஸ்கிரிப்டு, பிஹெச்பி அந்த மாதிரி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண சர்வர் ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமோட யூஆர்எல் இங்கே கொடுக்கணும். மெத்தட் equal to indicates how the information should be sent to that URL. If you give method equal to get, the information is attached as a string to the URL. If you give method equal to post nu kudutha, the information is sent as packet to the URL. Then இது வந்து சும்மா ஒரு மெசேஜ், ஸ்டூடெண்ட் நேம். தென் பாருங்கள், இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, அந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸில் க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்புட் அப்படிங்கிற டேக். வாட் டேக்? இன்புட். இந்த இன்புட் டேக்கில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னா, டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும்னா டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு, அதாவது நம்ம டைப் பண்ணுறப்ப அங்கே டிஸ்பிளே ஆகாது, பாஸ்வேர்டுன்னு கொடுத்தா பாஸ்வேர்டு பாக்ஸு க்ரியேட் ஆகும். தென் டைப் ஈக்குவல் டு ரேடியோ அப்படின்னா பாருங்கள், ரேடியோ பட்டன் க்ரியேட் ஆகும். அதே போல் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ்னால் செக் பாக்ஸ் க்ரியேட் ஆகும். தென் இந்த ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கும் இந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆர் ரேடியோ பட்டன், இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் கொடுக்கணும். அந்த நேம் எப்படி கொடுக்கணும்னா, நேம்ங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஈக்குவல் டு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஸ்டூடெண்ட் நேம்னு கொடுக்குறேன். அப்போ அந்த ஒவ்வொரு கண்ட்ரோல் பாக்ஸ்க்கும் நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம், அதுக்கு நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட். தென் அதில் எத்தனை கேரக்டர்ஸ் நம்ம என்டர் பண்ணலாம். டெக்ஸ்ட் இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் வரும். சைஸ் ஈக்குவல் டு 30னா மேக்ஸிமம் 30 கேரக்டர்ஸ், இல்லைன்னா மேக்ஸிமம் 10 கேரக்டர்ஸ். தென் மேக்ஸிமம் லென்த் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த பாக்ஸோட வித்து மேக்ஸிமம் அது எவ்வளோ அக்காமடேட் பண்ணிக்கிற பாக்ஸ் வேணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் கேன் பி என்டர்ட். 10ங்கிறது அதனோட சைஸ், அந்த பாக்ஸோட சைஸ். அதே போல் தான் அடுத்தது பாருங்கள், சைஸ் இஸ் ஈக்குவல் டு 10, மேக்ஸிமம் 25 தான் என்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். தென் ஒவ்வொன்றுக்கும் வேல்யூன்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துக்கலாம். வேல்யூ ஆட்ரிபியூட் வந்து டிஃபால்ட்டாக, இப்போ இங்கேயும் நான் வேல்யூ ஈக்குவல் டு நான் கொடுக்குறேன், வேல்யூ ஸ்பெல்லிங் வேல்யூ ஈக்குவல் டு டாட் டாட் டாட்னு கொடுக்குறேன். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் நம்ம எதுவுமே டைப் பண்ணாட்டி அதுவே ஃபில் பண்ணிக்கும் டாட் டாட் டாட்னு. அதுதான் வேல்யூ இண்டிகேட்ஸ் த டிஃபால்ட் வேல்யூ. வேல்யூ இண்டிகேட்ஸ் த டிஃபால்ட் வேல்யூ தட் should be filled up when we leave that box empty. Name is used to give name to the form element. Size indicates the maximum number of characters that can be entered. Size indicates size of the box. அது எவ்வளோ கேரக்டர்ஸ் அக்காமடேட் பண்ணும் அப்படிங்கிறது. மேக்ஸிமம் லென்த் இண்டிகேட்ஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் வி கேன் என்டர். தென் அதே போல் தான் ரேடியோனா ரேடியோ பட்டன் க்ரியேட் ஆகும். அதுலேயும் நேம், ஜெண்டர், வேல்யூன்னுலாம் கொடுத்துக்கலாம். இதில் வந்து அதே போல் செக் பாக்ஸ் பாருங்கள், இதில் ஏதாவது ஒன்று டிஃபால்ட்டாக செலக்டட்னு கொடுக்கலாம். அதுக்கு செலக்டட் அப்படிங்கிற ஒரு SELECTED, அப்போ டிஃபால்ட்டாக இந்த ரேடியோ பட்டன் செலக்ட் ஆகும். செலக்டடுங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம்னா செக் பாக்ஸ் க்ரியேட் பண்ணால் பாருங்கள், எத்தனை செக் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், வேல்யூ கொடுத்துருக்கோம் ஒவ்வொன்றுக்கும். தென் சிட்டி டவுனுங்கிற ஒரு மெசேஜ். தென் லிஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பாருங்கள், செலக்ட் நேம் ஈக்குவல் டு ஏரியான்னு கொடுத்துட்டு, இதில் செலக்ட்டுக்கு நடுவில் அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது க்ரியேட் பண்ணுறதுக்கு செலக்ட். இதில் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒவ்வொன்றுக்கா ஆப்ஷன் கொடுத்து அந்த மெசேஜ் கொடுத்துக்கலாம். இதில் ஒரு ஆப்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு வரணுங்கிறதுக்காக செலக்டட் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ. இப்போ சென்னைங்கிறது செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே போய் ஸ்டோர் பண்ணுறது சென்னைன்னு ஸ்டோர் ஆகாது, CHN அப்படி தான் ஸ்டோர் ஆகும். நம்ம வேல்யூவில் என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் உள்ளே ஸ்டோர் பண்ணும். தட் இஸ் இப்போ இதனோட பாக்ஸோட நேம் என்ன, நேம் ஈக்குவல் டு ஏரியா ஈக்குவல் டு CHNன்னு ஸ்டோர் ஆகும். அதே நீங்கள் மதுரை சூஸ் பண்ணிங்கன்னா ஏரியா ஈக்குவல் டு MDRன்னு ஸ்டோர் ஆகும்.
இந்த பாக்ஸ்க்கு நம்ம கொடுக்குற நேம் ஏரியா, இந்த ஒவ்வொரு பாக்ஸ்க்கும் தனித்தனியாக ஒரு வேல்யூ கொடுக்குறோம். எதை சூஸ் பண்ணுறோமோ அதனோட வேல்யூ தான் அங்கே வந்து ஸ்டோர் ஆகும். இதில் டிஃபால்ட்டாக ஒன்று செலக்ட் பண்ணுறது, எது மதுரைன்னு வந்திருக்கா, இப்போ இந்த இங்கே சென்னைன்னு கொடுக்குறேன், நான் இங்கே வந்து செலக்டர்னு கொடுக்குறேன், CLECTED மதுரை எடுத்துடலாமா. பார்த்தீங்கன்னா அப்போயே மதுரைன்னு வந்தது இல்லையா, இப்போ சென்னைன்னு வரும். தென் டெக்ஸ்ட் ஏரியா, ஒரு மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற ஒரு டேக், அதில் எத்தனை ரோஸ் எத்தனை காலம் அக்காமடேட் பண்ணணும் கொடுத்துக்கிறோம், அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். தென் அந்த பாக்ஸ் ரீசெட் ஓகே கேன்சலுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு கேன்சல் பாக்ஸ் செலக்ட் பண்ணணும்னா டைப் ஈக்குவல் டு ரீசெட்னு கொடுக்கணும். கேன்சல் பாக்ஸ் இல்லைன்னா கிளியர் பாக்ஸ். ஓகேங்கிறது செலக்ட் பண்ணுனா டைப் ஈக்குவல் டு சப்மிட், இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். நேம் ஈக்குவல் டு ரீசெட், நேம் ஈக்குவல் டு சப்மிட். உள்ளே டிஸ்பிளே ஆகிற மெசேஜ் தான் வேல்யூ கிளியர்னா உள்ள கிளியருக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன கொடுக்குறேன், நான் கேன்சல்னு கொடுக்குறேன், CANC, அப்போ உள்ள கேன்சல்னு டிஸ்பிளே ஆகும். சப்மிட்க்கு பதிலாக நான் ஓகேன்னு கொடுக்குறேன், அப்போ உள்ளே என்ன டிஸ்பிளே ஆகும், ஓகேன்னு டிஸ்பிளே ஆகும். அந்த ஓகே இதை வந்து கமாண்ட் பட்டன்னு சொல்லுவோம். இந்த ஓகே கேன்சலை இந்த கமாண்ட் பட்டன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓகே கமாண்ட் பட்டன் க்ரியேட் பண்ணுறதுக்கு டைப் ஈக்குவல் டு ரீசெட். அப்போ நம்ம கொடுக்குற பட்டன்ஸ் எல்லாம் வேல்யூஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். சாரி, இது வந்து கேன்சல். டைப் ஈக்குவல் டு சப்மிட்டுங்கிறது ஓகே பட்டன் மாதிரி. ஓகே பட்டன் க்ரியேட் பண்ணோன்னா டைப் ஈக்குவல் டு சப்மிட்னு கொடுக்கணும். நேம் வந்து சப்மிட், இதுக்கு நேம் வந்து ரீசெட். வேல்யூவில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் அந்த பாக்ஸ்க்குள்ளே டிஸ்பிளே ஆகிற மெசேஜ். நான் கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபைல் சேவ். நம்ம இப்போ இங்கே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், இங்கே பாய்ங்கிறது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகும் ஆப்ஷன் பட்டனில். நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் டிஸ்பிளே ஆகிடுக்கா பாருங்கள். இதில் வந்து சென்னைன்னு செலக்ட் ஆகிடுச்சா. இங்கே ஏதாவது ஒன்று டைப் பண்ணி இங்கே பாருங்கள் டிஃபால்ட் வேல்யூ டாட்னு வந்திருக்கனால டிஃபால்ட் வேல்யூ டாட்னு வந்திருக்கு. யூ கேன் செலக்ட் தமிழ் ஆர் தெலுங்கு, என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சென்னை வேறு ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் லைன்ஸ், இதான் டெக்ஸ்ட் ஏரியா. மல்டிபிள் லைன் என்ட்ரி டெக்ஸ்ட் ஏரியா. இங்கே பாருங்கள் ஓகே கேன்சல்னு மாதிரி இருக்கா. அப்போவே உள்ளே என்ன இருந்தது, கிளியர் சப்மிட்னு இருந்தது. இப்போது ஓகே கேன்சல் மாறிடுச்சு. கொடுத்தோம்னா வரும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், this is how you can create. இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், செலக்டட் வரல இல்லையா, SELECTED பாய் செலக்டட். இதுக்கு செலக்டடுக்கு பதிலாக டிஃபால்ட்டாக ஒன்று செலக்ட் பண்ணும். அப்போது செலக்டட் ஒர்க் ஆகலையோ, டைப் ஈக்குவல் டு எனேபிள்டுன்னு கொடுத்து பார்ப்போம். கண்ட்ரோல் எஸ். வரல, எனேபிள்டு ஆப்ஷனும் வரல. ஓகே, நவ் வி ஷல் கோ டு த தியரி ஃப்ரம். ஸோ இதே தான் ஃபார்ம் அப்படிங்கிறோம். ஃபார்முங்கிறது நம்ம சிஸ்டம்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு இல்லைன்னா சிஸ்டம் கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வே, அதுதான் ஃபார்ம். இட் இஸ் யூஸ் டு இன்ட்ராக்ட் வித் தி வெப் ப்ரௌசர், இன்ட்ராக்ட் வித் த சர்வர். எங்கே போய் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணணுமோ அங்கே இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லைன்னா அங்கேருந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்கலான்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் கொடுக்கலாம். ஒன்றா டைப் பண்ணலாம், இல்லைன்னா செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறோம். இந்த ஃபார்ம் எலிமெண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரே ஒரு லைன் ஆஃப் என்ட்ரி தான். இதுவும் டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறப்ப நீங்கள் இங்கே டைப் பண்ணுறப்ப டிஸ்பிளே ஆகாது, ஸ்டார் தான் வரும். இது வந்து ஆப்ஷன் பட்டன் ஆர் ரேடியோ பட்டன். இந்த மாதிரி ஆப்ஷன் பட்டன் ரேடியோ பட்டனில் ஒன்று தான் சூஸ் பண்ணுவோம். இதை கேன்சல் பண்ணோன்னா வேறு ஏதாவது சூஸ் பண்ணால் ஆல்ரெடி சூஸ் பண்ணது கேன்சல் ஆகிடும். இது வந்து ரேடியோ செக் பாக்ஸஸ். இங்கே வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணோன்னா திருப்பி அதையவே நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அது கேன்சல் ஆகிடும். இது ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் டிஸ்பிளே ஆகும். இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணால் தான் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். இதை ஏதாவது ஒன்று நம்ம டிஃபால்ட்டாக செலக்டர்னு வச்சுருந்தா அதுதான் ஃபஸ்ட் இங்கே டிஸ்பிளே ஆகும். இது டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லுவோம். மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் என்ட்ரி நம்ம இங்கே கொடுத்துக்கலாம், டெக்ஸ்ட் என்ட்ரி கொடுத்துக்கலாம். இது ரெண்டும் கமாண்ட் பட்டன். ஓகேங்கிறது சப்மிட் கமாண்ட் பட்டன், கேன்சலுங்கிறது ரீசெட் கமாண்ட் பட்டன். டைப் ஈக்குவல் டு சப்மிட்னு கொடுத்தா இந்த பட்டன், டைப் ஈக்குவல் டு ரீசெட்னு கொடுத்தா கேன்சல் பட்டன்.
வேல்யூ ஈக்குவல் டு ஓகேனா உள்ள ஓகே டிஸ்பிளே ஆகும். வேல்யூ ஈக்குவல் டு சப்மிட்னு கொடுத்தா உள்ள சப்மிட் டிஸ்பிளே ஆகும். வேல்யூ ஈக்குவல் டு கிளியர்னு கொடுத்தா உள்ள கிளியர் வரும். Now we shall see the theory part. What is this? So forms are used to receive information from the user. நம்ம கிட்ட இருந்து information நம்ம சிஸ்டம்க்கு கொடுக்குறோம், அதுக்கு ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். They are commonly used to allow the user, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்? வெப்சைட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஏதாவது லாகின் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கு, ஃபீட்பேக் சென்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பிளேசஸில் நம்ம ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே போல் சர்ச் என்ஜினில் ஃபார்ம்ஸ் ஆர் யூஸ் டு அக்செப்ட் கீவேர்டு ஃபார் சர்ச். நம்ம கிட்டேருந்து ஏதாவது ஒரு கீவேர்டு நம்ம ஏதாவது சர்ச் பண்ணோன்னா அதை டைப் பண்ணுறதுக்கு ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார்ம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுவோன்னா ஃபார்ம் டேக் /ஃபார்ம் டேக். இதில் நிறைய ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸஸ், ரேடியோ பட்டன், செக் பாக்ஸஸ், ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸஸ். Then it has a special element, என்னது? submit button, which will submit the entries of the form to the server application for processing. Each element in the form is assigned a name. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுக்குறோம். என்ன attribute? Name attribute. Then we enter the values into the text boxes. இல்லைன்னா make selection from the radio button, check box, drop down listலலாம் select பண்ணுறோம். text boxலலாம் டைப் பண்ணுறோம். நம்ம டைப் பண்ணுறது செலக்ட் பண்ணுறதெல்லாம் with the name of the corresponding form element to the web browser. வெப் சர்வருக்கு எப்படி போகும்? இந்த நேம் எலிமெண்ட்டில் இந்த வேல்யூ. இப்போ டெக்ஸ்ட்டு பாக்ஸ்க்கு நீங்கள் நேம்னு கொடுத்துருக்கீங்க. ஸ்டூடெண்ட் நேம்னா ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு ஏபிசி. அந்த மாதிரி அந்த நம்ம கொடுக்குற நேமும் அந்த வேல்யூவும் போய் சேரும். ஸோ மெத்தட் attribute, important attribute மெத்தடும் ஆக்ஷனும். மெத்தட் attribute is used to identify how the form elements names and values will be sent. Get method will append the name of the form elements and their values to the URL. இந்த URL கூட அட்டாச் ஆகிடும் இங்கே கொடுக்குற என்ட்ரிஸ் எல்லாம். Post method will send the names and values of the form elements as packet. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கு. இதெல்லாம் டெக்ஸ்ட் பாக்ஸஸ், இதெல்லாம் ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ், இது செலக்ட் பாக்ஸ், டெக்ஸ்ட் ஏரியா. இதை வந்து புஷ் பட்டன் ஆர் கமெண்ட் பட்டன்னு சொல்லலாம். ஆக்ஷன் attribute identifies the server side program. ஆக்ஷனில் என்ன கொடுக்கணும்? சர்வரில் இருக்கிற அந்த ப்ரோக்ராம் ஆர் ஸ்கிரிப்ட் நேம் தட் வில் ப்ராசஸ் த ஃபார்ம். நம்ம கொடுக்குற என்ட்ரிஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராம் நேம் இல்லைன்னா ஸ்கிரிப்ட் நேம் கொடுக்கணும் ஆக்ஷன் attributeல. இது வந்து ஒரு காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம், சிஜிஐ அதில் கொடுக்கறது. அது இட் இஸ் ரிட்டன் யூஸிங் Perl, JavaScript, PHP ஆர் ASP, ஆக்டிவ் சர்வர் பேஜஸ். இதை ஏதாவது யூஸ் பண்ணி தான் இந்த சிஜிஐ க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ஆக்சுவலி பேக்எண்ட் சர்வர், இந்த சர்வரில் இருக்கிற ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமோட URL. ஃபார்ம் கண்ட்ரோல் பாருங்கள். இன்புட் டைப் ஈக்குவல் டு என்னென்ன கொடுக்கலான்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணோன்னா டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு கொடுத்தா பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகும். பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறப்போ கேரக்டர்ஸ் ஆர் அப்பியரிங் அஸ் கோடட் சிம்பிள், ஆஸ்ட்ரிக் அந்த மாதிரி தான் வரும். செக் பாக்ஸ் as an element appearing like a small square box. When you click, a tiny tick mark will appear. It is used to select multiple options. select பண்ணோன்னா இது யூஸ் பண்ணலாம். ரேடியோ பட்டன் எதுக்கு? ஒன்லி ஒன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோன்னா நம்ம ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுவோம். ரீசெட், கிளியர் ஆல் என்ட்ரிஸ் மேட் இன் த ஃபார்முக்கு ரீசெட். ஸ்பெஷல் கமாண்ட் பட்டன் டு சப்மிட் ஆல் த என்ட்ரிஸ் மேட் இன் த ஃபார்ம் டு த பேக் எண்ட் சர்வருக்கு சப்மிட் பட்டன். This is a standard graphical button on the form used to call functions on click. சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் கால் பண்ணால் பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் இமேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நேம் attribute is used to assign a name to the input control. When the form is submitted, the data values are passed to the server along with the name. Value, ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கும் ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுக்குறோம். Size is used to set the width of the input text. எவ்வளோ அது சைஸ் இருக்கணும்? Size equal to 100னா அந்த பாக்ஸோட சைஸ். It is applicable only for text box and password entries. Max length எதுக்கு? Length of the input characters. எத்தனை கேரக்டர்ஸ் மேக்ஸிமம் என்டர் பண்ணலாம். Data received from the user can send to the receiver through mail using mail to action. Because இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா mail toன்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதனால். Select tag is used to create drop down list box. It provides a list of various options as drop down list.
This element is more helpful with number of options to be displayed limited space. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணால் போதும். அது எப்போவுமே அதிகம் கிளிக் பண்ணுறது இது பண்ணுவோம். வேணும்னா ட்ராப் டவுன் ஏரோ கிளிக் பண்ணி மற்றதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் டேக் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை லிஸ்ட் ஐட்டம். ஸோ செலக்ட் அண்ட் ஸ்லாஷ் செலக்ட்டுக்கு நடுவில் இங்கே பாருங்கள், ஆப்ஷன் டேக் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஆட்ரிபியூட் ஐட்டம் கொடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஸ்லாஷ் ஐட்டம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுக்குறோம். சைஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் டிஸ்பிளே ஆகும். அதே இங்கே பாருங்கள், சைஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ், சைஸ் இஸ் ஈக்குவல் டு 2னா லிஸ்ட் பாக்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அலோஸ் யூசர் டு செலக்ட் மல்டிபிள் வேல்யூஸ், நிறையா சூஸ் பண்ணோன்னா நம்ம மல்டிபிள்ங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். தென் ஆப்ஷனில் செலக்டடுங்கிற ஆப்ஷன் கொடுத்தா டிஃபால்ட்டாக அது செலக்ட் ஆகும். அந்த ஆப்ஷன் வேல்யூ வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுக்குறோம். இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம், செலக்ட் டேக்கில் நேம் கொடுத்து அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். சைஸ் 1ன்னு கொடுத்தா ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸு, 2ன்னு கொடுத்தா லிஸ்ட் பாக்ஸு க்ரியேட் ஆகும். மல்டிபிள்னு கொடுத்தா மல்டிபிள் செலெக்ஷன் அலவுடு. தென் ஆப்ஷன் டேக்குள்ளே செலக்டட்னு கொடுக்கலாம், டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணுறதுக்கு. தென் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ கொடுக்கலாம். டெக்ஸ்ட் ஏரியா இதுக்கு மல்டிபிள் என்ட்ரிஸ், டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், நேம் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி. ரோஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் டு பி டிஸ்பிளேட், நம்பர் ஆஃப் காலம்ஸ் இந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு கால்ஸ்னு கொடுக்கணும். இங்கே பாருங்கள், ரோஸ் ஈக்குவல் டு 5, கால்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னா 5 ரோஸ் என்ட்ரு பண்ணுற மாதிரி காலம் 50 என்ட்ரு பண்ணுற மாதிரி க்ரியேட் ஆகும், அந்த சைஸ்க்கு க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம அந்த இதில் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு சேஞ்சஸ் பண்ணி பார்ப்போம். செலக்ட் ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம், மல்டிபிள் கொடுக்கலாமா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு, செலக்டில் வேறு என்ன கொடுக்கலாம், ஆப்ஷனில் வேறு என்ன கொடுக்கலான்னு பார்த்தோம், செலக்டடுங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். இதில் நேம் ஈக்குவல் டு ஏரியான்னு இருக்கா, இங்கே வந்து சைஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறேன். டிஃபால்ட்டாக சைஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறனால சைஸ் இஸ் ஈக்குவல் டு 2, மல்டிபிள் அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஷன் சூஸ் பண்ணலான்னு அர்த்தம். சேவ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம திருப்பி அதை ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், மல்டிபிள் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். லிஸ்ட் பாக்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுதா? அட் அ டைமில் மல்டிபிள் 2ன்னு கொடுத்து சைஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தோம். ஸோ அட் அ டைமில் 2 ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதில் கோயம்புத்தூர் சூஸ் பண்ணுறேன், கன்னியாகுமரி சூஸ் பண்ணுறேன், எவ்வளோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் அதே தான். திருப்பி சேஞ்சஸ் பண்ணி பார்ப்போமா? சைஸ் இஸ் ஈக்குவல் டு 5 கொடுப்போம். சைஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னா ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ், சைஸ் இஸ் ஈக்குவல் டு 5, மல்டிபிள் ஆப்ஷன். ஏன்னா மல்டிபிள் ஆப்ஷன் கொடுக்குறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணலான்னு அர்த்தம். If you give multiple, allows the user to select multiple. இப்போ 1ன்னு கொடுத்தா ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ், 2 மேலே எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தாலும் லிஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆகும். செலக்டட் கொடுக்கணும் டிஃபால்ட் ஆக்ஷனுக்கு ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட். க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணலாம். ஃபார்ம் கண்ட்ரோல் அப்போ தான் மறுபடியும் கரெக்டாக வரும். பாருங்கள், லிஸ்ட்டு ஸ்க்ரோல் பாக்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம எவ்வளோ வேணாலும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். Select name equal to area, size is equal to 5, multiple 1, 2, 3, 4. Size is equal to 4 கொடுப்போமா? 4னா எல்லாமே டிஸ்பிளே ஆகுதான்னு பார்ப்போம். இதில் சென்னை மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். கண்ட்ரோல் எஸ், சேவ் பண்ணிவிட்டேன், இது க்ளோஸ் பண்ணிவிட்டு again I am opening. இப்போ பாருங்கள், எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடுச்சா? பிகாஸ் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்ததுனால 4 ஆப்ஷன்ஸும் டிஸ்பிளே ஆகிருக்கு. இதில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் லிஸ்ட் பாக்ஸ்
எவ்வளோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள்னு கொடுத்தா இட் ஷுட் அலோவ், பட் அது ஒவ்வொரு ப்ரௌசரில் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு வரும். Okay students, I hope you have understood how to create forms. Now we shall see that. Now we shall see that part. 1 mark papum. 11. So here you have to enter that question. Now we shall see that. One mark papum. Which image was supported by W3C SVG? Then which is used to insert image IMG? Moved horizontally, vertically by using marquee. Inline sound can be inserted using BG sound. Which values audio play as long as the page is in view? Infinite. View ஆகிற வரைக்கும் ப்ளே ஆகிட்டே இருக்கணும்னா infinite. Important attributes of form tag, method and action. Method and action. The tag to create drop down list box, select. Match the following. Text ஏரியாவுக்கு வந்து multi-line input. Input it is used to BG sound வந்து inline. Embed வந்து video. Input password. So choose பண்ணிக்கோங்க. First one என்ன வரும்? Text area multi-line input 3. Input password. இப்போ second option B தான் correct. Okay students, study well, all the best. Thank you.